கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலவேளையிலும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ சமாதானத்தோட கர்த்தர் நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 நாளாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 27வது வசனம். 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, தாவீதுக்கு கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழே இருக்கிறதே என்று தாவீது வேதனை அடைந்தார். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து, இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அவர் அறிவிக்கிறார். உங்களுக்கும் கூட கர்த்தரே வீட்டை கட்டித் தருவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையான ஆலயத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று பரிசுத்தமுள்ள வாசஸ்தலமாக கட்டி எழுப்ப நீங்க நினைக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். வேதம் என்ன சொல்கிறது? சங்கீத புஸ்தகம் 127:1 வாசிக்கிறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வாசிக்கிறோம். கட்டின வீட்டில் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் கூட வாழ்வது தேவனுடைய அனுக்கிரகம்தான். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. மனிதனால் பிரயாசப்படுகிற பிரயாசம் உண்டு. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி முன்குறித்த ஆசீர்வாதமும் உண்டு. நாம் எப்போ ஆவிக்குரிய மாளிகையை வீட்டை கட்டி எழுப்ப நாம் நினைக்கிறோமோ அப்போது தேவன் இந்த பூமியில நாம் பரதேசிகளாக அல்ல, ஒரு வீட்டை கட்டி தந்து அதுல தங்கவும் தாபரிக்கவும் மகிழ்ச்சி அடைவும் சந்தோஷமாய் இருக்கவும் தேவன் செய்கிறார். முதலாவது, நம்முடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் பிரசன்னமாகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எம்மாவூருக்கு சென்ற 2 பேரோடு இயேசு சென்ற போது, நீர் எங்களோடு கூட தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடன் கூட தங்கும்படி உள்ளே போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வீட்டில் இயேசு பிரசன்னமாக வேண்டும், ஒரு வீட்டில் இயேசு வர வேண்டும். அதான் உண்மை. இயேசு உங்கள் வீட்டில் இருப்பாரானால் உங்களுடைய வீடு, குடும்பம், பிள்ளைகள், வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் தெய்வீக பிரசன்னமும் நிரம்பி இருக்கும். தேவ மகிமையினால் மூடப்பட்டிருக்கும். கடலையும் காற்றையும் அதட்டி அமைதி உண்டாக்கினவர் உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீக்கி அமைதலை தந்தருளுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 28:20 வாசிக்கும் போது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் அவர் உங்களுடைய கூட இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீட்டை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும். உங்களுடைய வீடு ஒரு ஜெப வீடாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 118:15 வாசிக்கிறோம், நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எந்த ஒரு தேவ பிள்ளையும் தேவன் நமக்கு ஒரு வீட்டை கட்டி தரும்போது அது கர்த்தர் தான் நமக்கு கட்டி தந்திருக்கிறார், இந்த நிச்சயம் முதலாவது வேண்டும். யார் யாரெல்லாம் வீடு கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறார்களோ அவர்கள் முதலாவதாக ஆவிக்குரிய வீட்டை கட்டி எழுப்பும் போது கர்த்தர் வீட்டை நிச்சயமாகவே கட்டி கொடுப்பார். பூமியிலும் அவர்கள் தங்கி தாபரிப்பார்கள்.
இப்போ கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தால் அந்த வீட்டுக்குள்ள முதலாவது கர்த்தர் வர வேண்டும். அவர் பிரசன்னமாக வேண்டும். அவர் உள்ளே ஆவியானவர் அசைவாட வேண்டும். அப்படிப்பட்ட வீட்டில் அடுத்தபடியா வாசிக்கும் போது, நீதிமானுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அந்த வீட்டில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். அதிகாலையில் எழுந்திருப்பார்கள். தேவ சமூகத்தில் அமர்வார்கள். 2 பாடலை பாடி ஒரு வேதத்தை வாசித்து அதில் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை எடுத்துக்கொள்வார்கள். பின்பு ஜெபித்து முடிப்பார்கள். அவர்களுக்கு அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வேதனைகள் நீங்கும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்களுக்கு இடமில்லாதபடி காணப்படும். அவர்கள் தேவனோடு முதலாவது இசைந்து அந்நாளை கழிப்பதற்கு கடந்து செல்வதனால் கர்த்தரும் அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் முதலாவது கர்த்தரை தேடினார்கள். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்ப அந்த நாள் முழுவதும் நன்மை குறையப்படாது. அந்த நாளுக்கு உரியவர் எல்லாவற்றையும் கொடுத்துருவார். ஒரு நாள் பிறப்பது மனுஷன் அறியான். மனுஷன் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போடுவான். ஆனா திட்டம் போட்டவன் மறுநாள் உயிரோடு இருக்க மாட்டான். தேவன் ஒரு திட்டத்தை உங்களுக்கு தந்தால் நிச்சயமாகவே அந்த நாளையும் கழிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், அந்த நாளுக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த நாளுக்குள் தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. தேவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்தந்த நாட்கள்ல தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு வீடு வாசல் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை கட்டுங்கள். சரீரமாகிய இந்த வீட்டை ஆவிக்குரிய மாளிகையாக கட்டுங்கள். இங்கே முதலாவது ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதியில் சொல்லப்படுது. இந்த சரீரத்துக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் வாசம் பண்ணினால் நிச்சயமாவே பூமிக்குரிய வீடு உங்களுக்கு பெருசா தெரியாது. அதை கர்த்தரே கட்டி கொடுப்பார். வீடுகள் இல்லாதபடி எத்தனையோ மக்கள் தெருக்கள்ல வசிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, மரத்தடியில, தெருக்கள்ல, திண்ணையில, வழிபோக்கர்களை போல வாழுகிறவர்கள் உண்டு. அப்படி வாழ்ந்தவர்களுக்கு வீடு வாசல் கர்த்தரை ஏற்படுத்தினது உண்டு. அப்படின்னா பரதேசியாய் அலைந்து தெரிந்தவர்களுக்கும் கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்தியிருந்தார். யாக்கோபு அதை சொல்லும்போது, நான் பரதேசியாய் சஞ்சரித்தேன் அப்படிங்கிறார். அதனால இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கென்று முதலாவது உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய எண்ணங்கள், ஆவிக்குரிய வார்த்தை, ஆவிக்குரிய பேச்சு, ஆவிக்குரிய மாளிகையாக நீங்கள் மாறும்போது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். தாவீது அதை விரும்பினார். தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். கர்த்தர் அனுமதிக்கல. அவர் கை ரத்தம் சிந்தினபடினால் அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அதை வாக்களித்தார். பிரியமானே, நம்முடைய வீடு என்று சொல்லும்போது 5 விதமான அர்த்தம் உள்ள வீடுகள் உண்டு. ஒன்று நாம் வசிக்கும் வீடு, 2வது நம்ம உள்ளமாகிய வீடு, 3வது நம்ம குடும்பமாகிய வீடு, 4வது தேவாலயமாகிய வீடு, 5வது பரலோகம் ஆகிய நித்திய வீடு. இதை குறித்து கர்த்தர் சித்தமானால் நாம் நாளை தினம் தியானிக்கலாம். இந்த 5 வீடும் நமக்கு உண்டு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பர் 1 நாம் வசிக்கும் வீடு. நம்பர் 2 நம் உள்ளமாகிய வீடு. நம்பர் 3 நம் குடும்பமாகிய வீடு. நம்பர் 4 தேவ ஆலயமாகிய வீடு. நம்பர் 5 பரலோகமாகிய நித்திய வீடு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வீடுகளில் அதிகாலையிலே கம்பீர சத்தம் கேட்கட்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ரட்சிப்பின் அனுபவம் வெளிப்படட்டும். அது பக்கத்து வீட்டுக்கு சாட்சியா இருக்கும், தேவனுக்கு மகிமையா இருக்கும், சாசை வெட்கப்படுத்ததா இருக்கும். இன்றைக்கு அப்படி காண முடியல. இன்னைக்கு அநேக வீடுகளில் எழுந்திருப்பதே 8 மணி, 9 மணி, 10 மணி. வேலைக்கு போறவங்க மட்டும்தான் கொஞ்சம் எழுந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் சில பக்தி இருக்குது, கொஞ்சம் சில பேர்ட்ட இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி இப்போதும் இந்த அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளி நீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாகவே உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வீட்டில் பிரசன்னமாகும் போது தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.